நம்ம ஒரு வேலையை செய்யும்போது என்ன பர்பஸ்க்காக அதை செய்கிறோம் அப்படின்றதையே நிறைய பேர் மறந்துடும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா எனக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, ஃபேஷியல் அப்பாயின்மெண்ட். முன்னாடி என்னோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம் அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வீட்டுக்கு சர்வீஸ்க்காக போனேன். சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட கொடுத்த அமௌண்ட் வந்து ஒன்லி 299 மட்டும் தான் என்கிட்ட கொடுத்தாங்க. ஐ மீன் ₹300 ₹1 கம்மி அது மட்டும் தான் கொடுத்தாங்க. ஸோ நான் சொன்னதுக்கு இந்த அமௌண்ட் இல்லையே மேம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்கிட்ட சொன்னது, நான் ரெகுலராக இந்த ப்ரைஸில் தான் நான் ஃபேஷியல் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெகுலராக அவங்க ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேஸில் அவ்வளோ ப்ராப்ளம், அவ்வளோ பிம்பிள் இருந்துச்சு, அவ்வளோ ஒரு கிளியர் ஃபேஸே கிடையாது. நியர்பை 1 இயராக வந்து நான் ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த 299 அப்படின்ற ஒரு அந்த அமௌண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எதுவுமே சொல்லலை அந்த டைமில். வந்து நான் வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு நான் வந்துட்டேன். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் வருதா இல்லையா அப்படின்றது பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை கண்டினியூ பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ 299க்கு ஒருத்தவங்க வந்து ஃபேஷியல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது எப்படி பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. பிகாஸ் நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம அஃபோர்ட் பண்ணும்போதே அட்லீஸ்ட் ஒரு மீடியம் லெவல் ஆஃப் பிராண்டிங் போகும்போதே ஒரு 350 ரேஞ்சாவது வந்து ஒரு கிட்டுக்கு நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை விட கம்மியாக அவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லாமல் அப்படி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி பண்ணி தராங்கன்றது பர்சனலி எனக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. ஸோ தென் அந்த மாதிரி ரிசல்ட்டே இல்லாமல் அவங்க வந்து 1 இயராக அந்த 299 கொடுத்து பண்ணது வேஸ்ட்டு தான். ஸோ நான் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும்னு ஒரு ஃபேஷியல் பண்ணி கொடுக்கும்போது ஸோ அதே ப்ராடக்ட் அதே அமௌண்ட்டுக்கு என்கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க. பிகாஸ் இது வந்து எனக்கு நியர்பை ஒரு தேர்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்கிட்ட அந்த மாதிரி ஃபைட் பண்ணி அமௌண்ட்டு கொடுக்காம கூட விட்டுருக்காங்க சில பேர். ஸோ இவங்க வந்து அந்த 299 கொடுத்தாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபேஷியல் எடுக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸ் எடுக்கிறீங்க, ஈவன் இந்த ஃபீல்டில் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னாலுமே குவாலிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி வாங்குறத விட நம்ம வந்து ப்ரைஸ் நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கா அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ரெண்டுமே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். ஸோ அது அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு.